வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்து ரத்த பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரத்தம் வந்து நல்லா வந்து 2 வாட்டி 3 வாட்டி கழுவிக்கோங்க. நல்லா கழுவி அலசி ஊற்றிடுங்க. நல்லா கழுவுணுங்க, அந்த நீச்சு நாற்றம் போகணும். நல்லா கழுவி எடுத்துக்கணுங்க. எங்கள் வீட்டில் வந்து இப்படி தாங்க ரத்தம் வந்து ஆவியில் தான் வேக வைப்பாங்க. அலசி எடுத்துக்கினேன். அது மேலே வச்சுடுங்க. மேலே வச்சு ஒரு மூடி போட்டுருங்க. ஒரு 20 நிமிஷம் வெந்தால் போதுங்க. இது மாதிரி வந்து ரத்தம் வெந்துடும். நல்லா ஆறுந்து எடுத்துக்கோங்க. அந்த வைக்காலாம் இருக்குங்க மேலே, அதெல்லாம் எடுத்துட்டு இன்னொரு வாட்டி தண்ணி ஊற்றி சும்மா அலசி எடுத்துக்கலாங்க. எதனா இருக்கும். எண்ணெய் ஊற்றுங்க, சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் போட்டு நான் 4 வெங்காயம் போட்டேன், 3 பூண்டு போட்டேங்க. நல்லா உரித்து பொடிசாக கட் பண்ணி கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இங்கே வந்து ரத்தம் பொடிசாக வந்து கட் பண்ணிக்கணுங்க. மிளகுத்தூள் வந்து அதிகமாக போடணும். ரத்தத்துக்கு தேவையான அளவு உப்பு போடுங்க. உப்பு வந்து ரத்தத்தில் ஏற்கனவே போட்டிருப்பாங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா இது மாதிரி பிசைஞ்சிக்கோங்க ரத்தம். அப்போ தான் அந்த காரம் வந்து நல்லா ஏறும். சூப்பராக இருக்கும் ரத்தம். வதங்கின பூண்டு வெங்காயத்தில் வந்து ரத்தம் போட்டு கொஞ்ச நேரம் இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டிடுங்க. நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும், அப்படியே ஒட்டும் கடாயில். நல்லா பெரட்டிக்கோங்க. கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கோங்க. எத்தனை பேருக்கு ரத்தம் பிடிக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து ஆட்டுக்கறி குழம்பு, முட்டை வந்து தொக்கு, ரத்த பொரியலுங்க. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.